ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 4. शिष्य वियदिक्रमं वीक्ष्य तं निर्वर्त्य आगतो गुरुः असपत् पदताद्देहो निमेह पंडितमानिनः. word by word meaning. சிஷ்ய வியதிக்கிரமம் குருவின் கட்டளையை சிஷ்யன் மீறியதை வீக்ஷ்ய கண்டு தம் இந்திரனால் செய்யப்பட்ட யாகத்தை நிர்வர்த்திய முடித்த பின் ஆகத அவர் திரும்பி வந்தபோது குரு வசிஷ்டர் அசபத் அவர் நிமி மகாராஜனை சபித்தார். பததாத் அது விழட்டும், தேகம் நிமி மகாராஜனின் பண்டித மானின குருவின் கட்டளையை மீறும் அளவிற்கு தன்னை பண்டிதனாக கருதும். டிரான்ஸ்லேஷன். இந்திரனுக்காக யாகத்தை செய்து முடித்த பின் திரும்பி வந்த குரு வசிஷ்டர் தன் சீடரான நிமி மகாராஜன் தன் உபதேசத்தை மீறிவிட்டதை கண்டார். இதனால் வசிஷ்டர் பின்வருமாறு நிமி மகாராஜனை சபித்தார். தன்னை பண்டிதனென்று கருதும் நிமியின் ஜட உடல் உடனே அழியட்டும் என்று, உடனே விழட்டும். பதம் 5. நிமிஹி பிரதி ததௌ சாபம் குரவே அதர்மவாதினே த்வாபி பததாத் தேகோ லோபாத் தர்மம் அஜானத. word by word meaning. நிமி மகாராஜா பிரதிததௌ சாபம் பதில் சாபமிட்டார். குரவே அவரது குருவான வசிஷ்டருக்கு, அதர்மவர்தினே குற்றமற்ற அவரது சீடரை சபித்து அதர்மத்தால் தூண்டப்பட்டவர். தவாபி உம்முடையதும், பதத்தாத் அது விழட்டும், தேக உடல், லோபாத் பேராசையால், தர்மம் தர்மத்தை, அஜானத அறியாமல். டிரான்ஸ்லேஷன். நிமி மகாராஜன் குற்றம் செய்யாத போதிலும் தேவையில்லாமல் அவரை சபித்ததற்காக நிமியும் தன்னுடைய குருவை பதிலுக்கு சபித்தார். அவர் இவ்வாறு கூறினார்: ஸ்வர்கராஜனின் நன்கொடையை பெறுவதற்காக உமது சமயோசித புத்தியை நீர் இழந்து விட்டீர். எனவே இந்த சாபத்தை நான் விடுகிறேன். உமது உடலும் விழட்டும். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பிராமணர் ஒருவர் பேராசை கொள்ளக்கூடாது. இதுவே அவருக்குரிய தர்மம். ஆனாலும் இந்த விஷயத்தில் இந்திரனிடமிருந்து அதிகமான வருமானத்தை பெறுவதற்காக வசிஷ்டர் இந்த உலகில் நிமி மகாராஜனின் வேண்டுகோளை அலட்சியப்படுத்தினார். மேலும் நிமி மகாராஜா வேறு புரோகிதர்களை கொண்டு யாகங்களை செய்தபோது வசிஷ்டர் தேவையில்லாமல் அவரை சபிக்கவும் செய்தார். ஒருவர் பௌதீக செயல்களால் களங்கமடையும் போது அவரிடமுள்ள பௌதீக அல்லது ஆன்மீக சக்தி குறைந்து விடுகிறது. வசிஷ்டர் நிமி மகாராஜனின் ஆன்மீக குருவாக இருந்த போதிலும் அவர் பேராசையால் வீழ்ச்சியடைந்தவர் ஆனார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 4-5 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.